அன்பான யூடியூப் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இப்போ காதலிக்கிறவங்களையே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு முதல்ல வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்களே இந்த எந்திரத்தை செய்து பயன்படுத்தலாம். அது முறையை நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. முதல்ல திருமணம் நடக்கிறதுக்கு முன்னாடியே காதலித்த பொண்ணை வசியம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க. ஈடு மருந்து கொடுக்கலாமான்னு கேட்குறீங்க. ஈடு மருந்துலாம் கொடுத்தா உங்களுக்கு பிறக்கிற குழந்தையோ இல்லை அவங்களுக்கோ மூளை வளர்ச்சி இல்லாமல் போயிடும். அதை யாருக்குமே தெரிஞ்சிக்க மாட்டீங்க. மருந்துனாவே என்னன்னே தெரிய மாட்டேங்குது. அதில் ஒரு கெமிக்கலை கலந்துப்பாங்க. அது எல்லாத்துக்குமே கொடுப்பாங்களா? காதலித்த பொண்ணியோ பையனையோ கல்யாணம் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட முறை இருக்குது. நல்ல முறையில் ஓடி போய் கல்யாணம் பண்ணுறதுலாம் கிடையாது. வீட்டு சம்மதத்தோடு கல்யாணம் பண்ணிக்கலாம். பிறக்கிற குழந்தையும் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். நீங்கள் ஈடு மருந்து கொடுத்துட்டு நாளைக்கு பிரச்சனையை நீங்களே ஏற்படுத்திட்டு காசு கிடைக்குதுன்னு சொல்லிவிட்டு யாரோ கையிலேருந்து வாங்கி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் பிறக்கிற குழந்தை மூளை வளர்ச்சி இல்லாத ஆகிடும். குழந்தை நிற்கவே நிற்காது. யாருக்குமே அவ்வளோ சீக்கிரத்தில் ஈடு மருந்தெல்லாம் கொடுத்துடக்கூடாது. ஈடு மருந்து கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு நபர் யாருன்னு கேட்டிங்கன்னா, கல்யாணம் பண்ணி கணவன் மனைவி சண்டை போட்டு மனைவியை சித்திரவதை பண்ணுறாங்க பாருங்கள். குழந்தையெல்லாம் பெற்றதுக்கு அப்புறமா அவங்களுக்கு கொடுக்கலாம். அவள் இருந்தால் என்னாகுது, இல்லைனா என்னாகுது. அந்த மாதிரி ஆளுங்களுக்கு தான் தரணும். கல்யாணமே ஆக முடியல அப்படின்ற பட்சத்தில் முதலையே ஈடு மருந்து கொடுக்கலாமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. தவறான ஒரு செயல் நடக்கும். புரிஞ்சு பயணம் பண்ணுங்கள். பணத்தை செலவு பண்ணுறது பிரயோஜனமாக இருக்கணும். உங்கள் குடும்பத்தையே அழிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அந்த காசு நீங்கள் இன்றைக்கி கொடுத்துருவீங்க. அந்த அம்மாவுக்கு ஒரு பெண்ணுக்கு ஆண் கேட்குறது, நான் கல்யாணம் ஆகிற பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு மருந்து கொடுக்கலாமா அப்படின்னு. கொடுக்குறவன் வாங்கி பண்ணுறான்னா அவன் ஃப்ராடு. புரியுதுங்களா? நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் எப்படின்னா, இந்த எந்திரத்தை பார்த்துக்கோங்க. இந்த எந்திரத்தை நீங்கள் கல்யாணம் லவ் பண்ணுற அந்த அம்மாவோட நட்சத்திரம் வேணும், பஞ்சபட்சியை பார்க்கணும், தசாபுத்தியை பார்க்கணும், யோகம் பார்க்கணும், அவங்க பிறந்த கிழமையாக இருக்கக்கூடாது. இதெல்லாம் நீங்கள் பாருங்கள். ஏன்னா நீங்கள் தான் பண்ண போகிறது. இது நான் பண்ணுற மெத்தடு வேறு, நீங்கள் பண்ணுற மெத்தடு வேறு. நீங்களே பயன்படுத்தலாம். இதை தாய்த்து யார் அடையணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட பேர் கீழே போடணும். நீங்கள் கல்யாணம் பண்ணுற அந்த அம்மாவோட பேர் கீழே போட்டு, இதுக்கு மந்திரம்லாம் உண்டு. ஓகேங்களா? உங்களுக்கு மந்திரம்லாம் தேவையில்லை. நீங்கள் அதை போட்டு வசின்னு போட்டுக்கோங்க. அந்த அம்மா பேர் 48 நாள் பூஜை பண்ணுங்கள். உங்கள் குலதெய்வத்தோட பூஜை பண்ணி உங்கள் குலதெய்வம் அவங்கள போய் கூப்பிட்டு வரணும். அவங்க வீட்டில் ஒத்து வைக்கணும். யாருக்கு இது நான் சொல்கிறேன்னா, ஆணுக்கு சொல்கிறேன். ஆண் தவிக்கிறீங்களே, நான் ஆசைப்பட்ட பொண்ணை நல்ல முறையில் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னும் போது நீங்கள் தான் இந்த தாயத்தை அணிஞ்சிக்கணும். எழுதி வெள்ளியில் போட்டு அணிஞ்சிக்கணும். அவங்களோட ஜனனகால ஜாதகம் அதை வாங்கி டேட் ஆஃப் பர்த்து டைமிங்கு இதை பஞ்சபட்சியை பார்க்கணும். பஞ்சபட்சி ஓரையாக இருக்கணும். அவங்களோட தசாபுத்தி எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். அவங்களோட பிறந்த கிழமையில் ஏதக்கூடாது. நீங்கள் பிறந்த கிழமையிலையும் ஏதக்கூடாது. வெள்ளிக்கிழமை, புதன்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, பௌர்ணமி இப்படி தான் எழுதணும். திங்கக்கிழமை எழுதலாம். பெண்ணுக்கெல்லாம் திங்கக்கிழமை வேல்யூ இப்படி எழுதணும். எழுதுனா உங்களுக்கு நல்லபடியாக கல்யாணம் நடக்கும். இந்த எந்திரத்தை நல்லா பார்த்துக்கோங்க. நான் பண்ணி கொடுக்குற முறை வேறு, நீங்களே பண்ணி இதை சால்வ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஈடு மருந்து கொடுத்து வசியம் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு நாளைக்கு கல்யாணம் ஆகிட்டா குழந்தை பிறக்கும். அந்த குழந்தை மூளை வளர்ச்சி இல்லாமல் ஆகிடும். கன்ஃபார்மாக ஆகும், எனக்கு தெரியும். புரியுதுங்களா? இதெல்லாம் மெயினில் வச்சுக்கோங்க. இன்றைக்கி இருக்கிற ஆசைக்கு நாளையோட உங்களோட ஜென்ரேஷனை கெடுத்துக்காதீங்க. பண்ணுறது திருப்தியாக பண்ணிக்கின்னு வாழ்க்கையை பயணம் பண்ணுங்கள். ஏடாக்கூடமாக போயிட்டு மாட்டிக்கின்னு அவசரப்பட்டீங்கன்னா வாழ்க்கை வேஸ்ட் ஆகிடும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக்க நன்றி.